தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ஒரு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையாந்து பூரண கிரியை செய்ய கடவது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தையும் வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக அவசியம் என்று தேவன் சொல்லுகின்றார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சோதனை அனுமதிக்கிறான்? சோதனை இல்லாமல் ஒரு மனிதன் தேவனை தேடி வரமாட்டான். தன் வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான். தான் நினைக்கிறது எல்லாம் சுகமா தன் வாழ்க்கையில கிடைக்கிறது அப்படின்னா கர்த்தரை எதுக்கு தேடணும்னு ஒரு மதியினமே வாழ்க்கையில எளிமையாய் வந்துவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரச்சனைகள், துரோகங்கள், அவமானங்கள் என்று எதெல்லாம் கடந்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதனுக்கு நினைவு வருவதுதான் தேவனுடைய சமூகம். ஒரு மனிதன் சோதனைகள் நடுவிலே, பாடுகள் நடுவிலே உருவாக்கப்படுகின்றான், உடைக்கப்படுகின்றான், தேவ சமூகத்துக்கு ஏற்றவனாய் மாற்றப்படுகின்றான். தேவன் தான் தனக்கு எல்லாம் என்று அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பக்குள்ளாக மாற்றப்படுகின்றான். தன் வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிற பொழுது தேவனை மறப்பதும், எல்லாம் இழக்கிற பொழுது தேவனை தேடுவதும் மனிதனுடைய இயல்பாக இன்று மாறிவிட்டது. ஆனால் வேதத்தின்படி தியானிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் சோதனை அனுமதிக்கின்றார், எதற்காக சோதனை தேவனாலே கொடுக்கப்படுகிறது என்று தியானித்தோமே ஆனால் பல காரியங்களை சொல்லலாம். நம்ம கூட நினைக்கலாம், நான் ஆண்டவர் அதிகமா தேடுகின்றேன், ஜெபம் செய்கின்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்க மறக்கிறது இல்லை, ஆனாலும் எனக்கு ஏன் சோதனைன்னு ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் இல்லையா? தாவீது கூட தன் வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது பொழுது கேட்பா. சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே, ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு எவ்வளவு நாட்கள் நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்க, எவ்வளவு நாட்கள் நீங்க என்ன பார்க்காம இருப்பீங்க, என்னால முடியல என்று சொல்லிட்டு அவர் கேட்கிற வார்த்தையை பார்க்க முடியும். யோபு சோதனை உச்சத்துல சொல்லுவாரு, என் அம்மாவுடைய வயிற்றுல நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம், ஏன் எனக்கு இந்த சோதனைன்னு அவரும் வேதனை நடுவுல கேட்கதான் செய்கிறாரு. அன்புக்குரியவர்களே, எல்லா மனிதர்களும் மாமிசத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு இன்னைக்கு வேதத்துல நம்ம தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க போகிறார். முதலாவது நம்ம வாசிக்கின்ற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்க காணப்படும் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அவனை பொன்னாக மாற செய்வதற்காக. நம்ம கேட்கலாம், எப்படி நம்மை பொன்னாக அவர் மாற்றுவார் என்று. சாதாரணமா ஒரு தங்கம் ஒரு மனுஷனுடைய கையில எளிமையாக கிடைக்கிறது இல்லை, அது மண்ணோடு சேர்ந்துதான் இருக்கும். அந்த மண்ணுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தை சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்குள்ள வைத்து அதை உருக்குறாங்க.
அவ்வளவு ஹீட் அந்த தங்கத்துக்கு மேல படுது. அப்ப அந்த கருமையா இருக்கிற அந்த தங்கம், அழகே இல்லாத தங்கம், அந்த நெருப்பென்கின்ற ஒரு அக்கினிக்குள்ள புடமிடப்படுகிற பொழுது அந்த ஹீட்டை, அந்த வெப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அது ஏற்றுக்கொள்கிற பொழுது அது அழகாக மினுமினுப்பை பெற்று ஒரு மகிமை உள்ளதாய், பிரயோஜனம் உள்ளதாய், எல்லோருமே விரும்பப்படத்தக்க ஒன்றாய் நம்ம கையில் அது கிடைக்குதா இல்லையா? ஆனா மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிற பொழுது யாராயிலும் அதை நேசிக்க தகுந்த ஒன்றாக இருக்குமா? இல்ல. ஏன்னா அதன் மேல மண் இருக்கிறது, அதுக்கு மேல அழுக்கு இருக்கிறது, அதுக்கு மேல மகிமை உள்ள ஒரு மினுமினுப்பு எதுவுமே இல்லாம விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கிற தேவனும் நம்மை பொன்னாக மாற்றும்படிக்கு, நம்மில் இருக்கின்ற பாவ கரைகள் நம்மை விட்டு நீங்கும் படிக்கு, நம்மில் இருக்கின்ற இந்த உலகத்தோடு ஒத்த பலவிதமான பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு அழிந்து போய் நாம் பூரண ஒரு சற்குணர்களாக மாறும்படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கின்றார். அல்லேலூயா. யோபு என்கின்ற பக்தன் அழகாக சொல்லுவார் இல்லையா, அவர் என்னை சோதித்த பின்பு நான் என்ன செய்வேன், பொன்னாக விளங்குவேன் என்று. ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். அன்பு ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல அல்ல, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று தேவன் தம்முடைய தாசனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோமே. ஒரு வெள்ளியை போல இருப்பதற்காக அல்ல தேவன் நம்மை சோதிப்பது. எல்லாராலும் இன்னைக்கு மகிமையை நினைக்கக்கூடிய ஒரு பொன்னை போல நாம் மாறும்படிக்கு நம்மில் இருக்கின்ற கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள், நம்மில் இருக்கிற தேவன் விரும்பாத சுபாவங்கள், நம்மில் இருக்கிற வேதத்துக்கு புறம்பான ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் நம்மை விட்டு விலகி போய் எல்லாமே என் தேவன் என்றும், என் தேவன் இல்லாமல் நான் இல்லை என்றும், அவர் வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை என்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படப்பட்டு என் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிப்பார் என்று ஒரு அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து வரும்படிக்கு, நம்முடைய சுயம் செத்து தேவன் நம்மிலே பிழைக்கும்படிக்கு தேவன் நம்மை சோதிக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். என்னால் முடியும் என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். என்னால் இதை முடிக்க முடியும்னு நினைக்கின்ற ஒரு வெறி வைராக்கியம் நம்மை விட்டு மறைந்து போக வேண்டும். அன்பு ஜனமே, ஏன் தெரியுமா, ஒரு சூழ்நிலை வருகிறதுன்னு நினைத்து கொள்ளுங்க. அது எக்ஸாமா இருக்கலாம், இல்ல லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல எதிரிகளுடைய சூழ்ச்சிகளா இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க சொல்லக்கூடாது, என்னால இதை என்ன செய்ய முடியும், கடந்து வர முடியும்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா, என்னால முடியாது, ஆனால் என்னோடு கூட இருக்கிற தேவன் இதை செய்வதற்கான பலனை எனக்கு கொடுப்பார் என்று. அல்லேலூயா. நம்மளால முடியும்னு நம்ம சொல்லணும்னா ஆண்டவர் விலகி நிற்பார். எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் நமக்கு இருக்கிற மகிமை நம்ம வெளிப்படுத்த நினைக்காம, நம்ம கூட இருக்கிற தேவ நாம மகிமைப்படும்படி எல்லா இடத்திலையும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து முடிப்பார். என் அன்பு ஜனமே, அதனால் ஒரு மனிதனை அவர் எதற்காக சோதிக்கின்றார், எதற்காக அவர் சோதனையை ஒப்பு கொடுக்கின்றார், எதற்காக நம்மை புடமிடுகின்றார், நம்மை சுத்த பொன்னாக மாற்ற, நம்முடைய சுபாவங்களை மாற்ற, நம்முடைய பேச்சை மாற்ற, நம்மில் இருக்கிற பெருமையை மாற்ற, நமக்குள்ளே இருக்கிற அகந்தைகளை மாற்ற, நமக்குள்ளே இருக்கிற பலவிதமான தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்றி கனி கொடுக்கின்ற ஒரு மரமாக மாற்ற. அல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அல்லேலூயா. ஆண்டவர் புடம் விட்டதுனாலதான் நம்ம பொன்னாக விளங்க முடியும். யோபுவை ஆண்டவர் குடைஞ்சி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தனால மட்டும்தான் அவர் பொன்னாக மாறினார். அவர்கிட்ட என்ன பாவம் இருந்துச்சுன்னு கேட்கலாம் இல்லையா? பாவம் இல்லை. ஆனா சோதனையின் நேரத்துல, சோதனைக்கு முன்னாடி அவர் ஆண்டவரை அறிந்திருந்தார். ஆனா சோதனைக்கு பின்னாடி அவர் தேவனை பார்க்கிற மனுஷனாக மாறினார். அல்லேலூயா. அவர் ஒரு வசனத்துல சொல்லுவார் தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன் என்று. அல்லேலூயா. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இந்த மாம்சத்துல நான் அவரை பார்ப்பேன். நடக்கல, கிடைக்கல, விடுதலை ஆகல, ஆனா சொல்லுகிற வார்த்தை அது எதனால?
சோதனை அவரை மாற்றுகிறது. சோதனை அவருடைய பேச்சையே மாற்றுகிறது. சோதனை அவருக்குள் காணாத ஒன்றை காணும்படிக்கான விசுவாசத்துக்கு நேராக அவரை நடத்துகிறது. அதற்காகத்தான் நம்மை புடமிடுகின்றார். அதனால இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையை நினைச்சு ஆண்டவர் என்னை இவ்வளவு சோதனைக்கு உட்படுத்துறாருன்னு சொல்லி கேள்வி ஏன்னு கேட்காதீங்க. எதற்குன்னு ஆண்டவர் கிட்ட போய் நின்றுட்டு அவர் மேல கோபத்தை எழுப்பாதீங்க. உங்களை பொன்னாக மாற்றும்படிக்கு, உங்களை மகிமை உள்ளதாக மாற்றும்படிக்கு தேவன் உங்களை அக்கினிக்கு நேராக நடத்துகின்றார். வியாதி என்கின்ற அக்கினி உங்களை ஒருவேளை புடமிட்டு கொண்டிருக்கலாம். கடன் என்கின்ற அக்கினி ஒருவேளை உங்களை புடமிட்டு கொண்டிருக்கலாம். சத்ருவினுடைய சோதனையாகிய அக்கினி உங்களை ஒருவேளை புடமிட்டு கொண்டிருக்கலாம். பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு எதிராக உங்களை அக்கினிக்கு நேராக நடத்தலாம். இந்த அக்கினி உங்களை புடமிடுவதற்காக, இதனுடைய முடிவு உங்களை பொன்னாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது சோதனை எதற்காக? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபு 1 அதனுடைய 3-4 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா. இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில எதற்காக என்றால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒவ்வொரு காரியத்தை அவர் அனுமதிப்பது ஒரு ட்ரைனிங் பீரியட் நினைச்சுக்கோங்க. ஆர்மியில சேர்க்கிறதுக்கு முன்னாடி, ஆர்மியில நம்ம ஒரு தகுதியான ஒரு இடத்துக்கு போகும் முன்னாடி எந்த அளவிற்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களால சுமக்க முடியாத வெயிட்டையில அவங்க கையில கொடுப்பாங்க, சுமக்க வைப்பாங்க. பலவிதமான அந்த டனல் அதுக்குள்ள எல்லாமே போக வைப்பாங்க. பலவிதமான கிலோமீட்டர்ஸ் ஓட வைப்பாங்க. சாப்பிடாம இருக்க வைப்பாங்க. பல விதமான ஒரு சோதனை அவங்க அனுமதிக்கணும். அந்த ட்ரைனிங் டைம்ல அவங்க அதை எல்லாமே சகித்து கொண்டாங்க. அப்படின்னா நிஜத்துல ஒரு ஆர்மி மேன் அவங்கள கொண்டு விடுங்கிற பொழுது அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்த சோதனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்ததினால் அவங்க பலப்படுத்தப்பட்டுட்டாங்க. இனி எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதியான நிலைமைக்குள்ள அவங்க வந்து விட்டாங்க. ஆகையினால் தேவன் இரண்டாவது ஒரு மனிதனை சோதனைக்கு உட்படுத்துவது எதற்கு என்றால், என்ன வந்தாலும் தேவனுக்குள் நிலை நிற்கின்ற ஒரு பலப்படுத்துகிற அனுபவத்துக்குள் நாம் கடந்து வந்து பின்மாறி போகாமல் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை உறுதிப்படுத்துவதற்காக சோதிக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி பெய்கிற மழைய குடிச்சிட்டு அந்த நிலத்துல பயிரிடுகிற அந்த விதைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்காம போனா அந்த நிலமும் அந்த இடமே வீணாக போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தை அனுமதித்து நம்மை உருவாக்குகிற பொழுது அதற்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய நிலமாகி இருதயத்தை பண்படுத்தி கிறிஸ்துவுக்குள் பிரயோஜனமாக மாற்றவில்லை என்றால் நம்ம தேவனுக்குள்ளாக தகுதியுடையவர்களாக மாற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அன்பு ஜனமே, தேவன் நம்மை சோதிப்பது நம்மை பலப்படுத்த. என்ன வந்தாலும் அதுக்கப்புறம் சொல்ல வைக்க. யார் சொன்னாங்க தெரியுமா? பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கு வந்த பிறகு அவர் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை தான். அவர் ஊழியத்திற்கு போகிற எல்லாம் அற்புதம் நடக்கும். ஆனா அதே நேரத்துல அவருக்கு வம்பும் பிரச்சனையும் போராட்டமும் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எதனால சொன்னாரு? எல்லா சோதனையும் பார்த்துட்டாரு. இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒன்னும் இல்லை. ஆண்டவர் ஃபுல்லா அவரை ட்ரெயின் பண்ணி கடைசியில இந்த உலகத்துல இப்ப செத்து போனால் எனக்கு பிரச்சனை இல்லை, என் ஜீவன் எனக்கு இயேசு தான், எனக்கு இந்த உலகத்துல ஆதாயம் கிறிஸ்து தான், வேற எதையும் ஆதாயப்படுத்த எனக்கு அவசியம் இல்லை. இந்த உலகத்துல நான் பல நாள் வாழ்ந்து எதையோ நான் உயர்ந்த ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமும் இல்லை. அது உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ சுகமோ பலவீனமோ எதுனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, என்னை பிரிக்க முடியாது
முடியாது என்று பல சோதனைகளை அனுபவித்த ஒரு பவுல் தன் வாயினால் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எந்த மனிதனால முடியும் தெரியுமா? சோதனையிலே தேவனால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். நம்ம பலப்படுத்தப்படலைன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? சோதனை வந்த உடனே என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு தான் சோதனை, என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு தான் கஷ்டம், என்னைக்கு பார்த்தாலும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யாரு புலம்புவாங்க தெரியுமா? இன்னும் பலப்படுத்தப்படாதவங்க. இன்னும் சோதனையில நீங்க பலப்படுத்தப்படலைன்னா தான் இந்த புலம்பல் உங்கள் வாயில வரும். அல்லேலூயா. யாருமே புலம்பலன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லணுங்க, என்ன வேணா நடந்துட்டு போகட்டும், என் தேவனுக்கு மிஞ்சி என்ன எதையுமே செய்ய முடியாது, அவரை மிஞ்சி எதுவுமே வராது. அவர் சொன்னார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. எதை பார்த்து சொன்னாரு? கடலை பார்த்து சொன்னாரு. கடலை விட நம்ம விசேஷித்தவர்களா இல்லையா? அவருடைய கரத்தின் கிரியை நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் சொல்ல இறையாதே, அமைதலா இருன்னு அவர் சொல்றதுக்கு இருக்கிறாரு நம்ம கூட. நம்ம மறந்துட்டு நின்று இன்னைக்கு புலம்பிட்டு நிற்கிறோம். ஒன்று அந்த புலம்பலை நிறுத்துங்க, பலப்படுத்த இடம் கொடுங்க. சோதனை நேரத்துல இன்னும் பலன் அடையுங்க. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த இடம் கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் என்னை நடுத்தருவில் நிற்க வைக்க மாட்டார். இந்த சூழ்நிலை நான் எழும்பி வருவேன். ஆண்டவர் என்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுவார், என்னை மறுபடியும் கட்டி எழுப்புவார், என்னை மறுபடியும் மகிமை அடைய செய்வார். மறுபடியும் நான் வாழுவேன், மறுபடியும் நான் கனி கொடுப்பேன், மறுபடியும் தேவன் என்னை உயர பண்ணுவார் என்று சொல்லிட்டே இந்த சோதனை நடுவில் சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே நீ எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, வெறுமையாக்குகிறவர்கள் வந்து இஸ்ரவேலுடைய திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டாலும், வெறுமையாக்கி போட்டாலும், யாக்கோபின் மகிமை நான் திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. நம்மை வெறுமையாக்க ஒரு கூட்டம் வந்து எடுத்துட்டே போகட்டோங்க, கண்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான பங்கை மறுபடியும் கொண்டு வந்து உங்களை அலங்கரித்து உங்களை கனி கொடுக்க வைத்து உங்கள் பேரை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புவார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகையினால் சோதனை வருகிற பொழுது ஏன் என்று கேள்வி கேட்காமல் உங்களை பலப்படுத்த இடம் கொடுங்க. நாட்கள் தாவீது கோலியாத்தோடு கூட யுத்தத்திற்கு போகும் முன்னாடியே ஒரு சிங்கத்தை கொன்னாரா இல்லையா? ஒரு கரடியை கொன்னாரா இல்லையா? அது ஒரு ட்ரைனிங் டைம். ஆண்டவர் ஏற்கனவே அவ்விடத்துல இருந்த எல்லா அனிமல்ஸ் எல்லாமே கொல்றதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரு. கடைசியில அனிமலை போல ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், கோலியாத். அவனே ஆண்டவர் வீழ்த்துவதற்கு அவன் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். எனவே ஆண்டவர் நமக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் கொண்டு வருவது நம்மை பலப்படுத்துவதற்காக. அந்த நேரத்தில் உங்களை பலப்படுத்த இடம் கொடுக்கிற பொழுது அநேக நன்மைகளை கர்த்தர் காண செய்வார். மூன்றாவது வாசியுங்கள், சோதனை எதற்காக? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது சோதனை எதற்காகனா, நீங்க யாருன்னு உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் சோதனை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நம்மளே அறியும் படிக்கு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாருன்னு இப்போ உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஆண்டவரை தான் மறுதளிக்க மாட்டேன், ரொம்ப விசுவாசத்துல உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஆனா ஒரு சோதனை வருகிற பொழுது நீங்க யாருன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. உங்களுக்கு நல்ல புரியும்படி சொல்லணும்னா, பேதுரு என்ன சொன்னாரு? ஆண்டவர் வார்த்தையை சொன்னார் இல்லையா? சேவல் கூகுறதுக்கு முன்னாடி நீ எத்தனை முறை மறுதளிப்பாய்? 3 முறை மறுதளிப்பாய். அவர் என்ன சொன்னார்? என் உயிரே போனாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்.
சோதனை டைம் வந்தாச்சு. கேட்குறாங்க, நீ அவரோடு கூட இருந்தவன் தானே? என்ன சொன்னாரு? இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. செகண்ட் டைமும் கேட்டாங்க, அப்போ என்ன சொன்னாரு? அதை தான் சொன்னாரு. மூணாவது முறை கேட்டாங்க, அப்பொழுது என்னதான் சொன்னாரு? அப்ப என்ன? சேவல் கூவிட்டு. அப்ப ஆண்டவர் நம்மளை சோதனைக்குள்ள நடத்துற பொழுதுதான் நம்ம யாருன்னு நமக்கே தெரியும்படி வைக்கிறார் இல்லையா? அதுக்கு முன்னாடி வர பேதுரு விசுவாசத்தில் வல்லவர், ஆண்டவரை விட்டு பின்மாறாத ஒரு மனிதர். ஆண்டவர் போற இடத்துல நானும் வருவேன், ஜீவனை கொடுப்பேன், எனக்கு எல்லாமே இயேசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ உறுதியா நின்ன ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொன்ன உடனே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் என்னுடைய விசுவாசம் அப்படி இருக்குன்னு அவர் உறுதியா நிற்கிறாரு. ஆனா அந்த சோதனை கடல்ல கொண்டு விடுகிற பொழுதுதான் தெரியுது, அப்படி ஒண்ணும் இல்லை, எனக்கு இயேசு யாருன்னே தெரியாது, அவர் எங்க உள்ளவர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஈஸியா மறதளிக்கிற பொழுது அவரை வாயாலே வருது அவர் எப்படிப்பட்டவர் என்று. அல்லேலூயா. பல நேரங்களில் நாம் யார் என்று தெரியும்படிக்கு தேவன் நம்மை சோதிக்கின்றார். அதான் அந்த வசனத்துல அழகா இருக்கு, நீ என் வசனத்தை, என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அறியும் படிக்கு, உன்னுடைய இருதயத்திலே நீ யார் என்று அறியும் படிக்கு நான் உன்னை சோதிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, கோபம் உச்சத்துல ஒரு மனுஷனுக்கு வருகிற பொழுதுதான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தெரியும் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர் என்று. ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் பதுங்கிதான் பவ்யமா இருப்பாங்க. ஆனா ஒரு உச்சக்கட்ட கோபத்துல பேசுகிற வார்த்தைகள் தான் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே கக்கிருவாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஆதலால் சோதனை நம்மை புடமிடுகிறது. மூன்றாவது எதற்காக என்றால் நம்மை யாரென்று நிதானித்து அறியும்படிக்கு. இன்றைக்கு ஒருவேளை நம்ம கூட உள்ளான ஒரு சுபாவம் நமக்குள்ள ஒன்றாக இருக்கலாம், ஆனா வெளியில ஒரு சுபாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதித்து நம்முடைய உள்ளான மனிதனை அவர் வெளிப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். சொல்லணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு எக்ஸ்ரேனே சொல்லலாம். ஆண்டவர் நம்ம சோதிக்கிறது, நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன் பண்றது மாதிரி ஆண்டவர் சூழ்நிலை நம்ம வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறார். ஆகையினால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அனுமதிக்கிற பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, இனி நான் இப்பேற்பட்ட சுபாவத்தில் நான் வாழ மாட்டேன், உள்ளாடி ஒன்று வெளியில ஒன்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் எப்பொழுதுமே கர்த்தர் விரும்புகின்ற ஒரு பாத்திரமாக மாறுவேன்னு சொல்லிட்டு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நமக்கு நேராக எந்த வசனம் நம்ம கூட பேசணும் நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு இடம் கொடுக்கிற பொழுது தேவன் நம்மை மகிமையாக நடத்துவார். நான்காவது வாசிக்கின்ற பொழுது சோதனை எதற்காக? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அல்லேலூயா. எந்த உபத்திரவத்தால் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அதாவது நான்காவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதற்காக சோதனை அனுமதிக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நடந்த சோதனை பிறருக்கு சாட்சியாக மாற்றி அவங்களை தேவனுக்கு நேராக நடத்துவதற்காக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற சோதனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வந்த பிறகு அது பிறருக்கு சாட்சியாக மாறுகிறது. அநேக சாட்சி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வியாதியில சுகம் கிடைத்தா சொல்லுவாங்க, இல்ல தங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நீங்கிற பொழுது சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிற பொழுது சொல்லுவாங்க. அந்த சாட்சியை கேட்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகுமா இல்லையா? இவங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், எனக்கும் செய்வார் என்று. ஒரு யோபுக்கு ஒரு வியாதியில வந்து அவரோட மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்துல போய் திரும்பி வராம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? வியாதின்னு வந்தாலே, சோதனைன்னு வந்தாலே எல்லாருடைய நினைவுக்கு வருவது யாருதான்? யோபு இல்லையா? அப்ப அன்னைக்கு அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு அநேகருக்கு அது ஒரு சாட்சியாக ஒரு ஆறுதலாக மாறி இருக்காது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு பாடுகளும் பிறருக்கு சாட்சியாக அது மாற்றப்பட்டு மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்காக என்பதனையும் அன்புக்குரியவர்களை நீங்க மறந்து விடக்கூடாது. அது என்ன உபத்திரவமாக இருக்கலாம், எவ்விதமான வேதனையாக இருக்கலாம், நான் பிறருக்கு தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை சொல்ல வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அது யோசேப்பினுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவங்க சோதனையை தாண்டிதான் எங்க வந்தாங்க? மேன்மையான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. பாடுகளே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கேயாவது இருக்கிறதா?
இல்ல. பாடுகளே இல்லாத ஒரு மனுஷன் வாழ்றான், அவன் கிறிஸ்துவுக்குள்ளேயே இல்ல. அதுதான் அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள், இழப்புகள், கண்ணீர்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குன்னா அவன் அப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளதான் உண்மையாக இருக்கிறான். அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அவனை கடைசியில தூக்கி நிறுத்துவார். அது ஒரு மகிமையான ஒரு சாட்சியாக மாறும் என்பதுதான் வேதத்தின்படி சத்தியம். அல்லேலூயா. யோசேப்பு கிணற பார்க்காம இருந்திருந்தா, ஜெயில பார்க்காம இருந்திருந்தா, அவமானத்தையே பார்க்காம இருந்திருந்தா அவர் அதிகாரியாக மாறி இருப்பாரா? இல்ல. அவருடைய வாழ்க்கையிலே ஜெயில போய் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கிணறின் அனுபவத்துக்குள்ள போய் குழிக்குள்ள போட்டாங்க. எல்லாமே வஸ்திரத்தை எல்லாமே எடுத்து கிழித்து போடுறாங்க. என்னெல்லாமோ சோதனை அவங்க வாழ்க்கையில வருது. ஆனா எல்லாமே ஒரு நாள் மகிமையாக மாறுது. இன்னைக்கு நம்ம யார் தான் சொல்லுகிறோம், சோதனை வருகிற பொழுது யோசேப்பை பாருங்க, அவமானப்பட்டார், அதிகாரியாக மாறினார். நமக்கும் செய்வா, சொல்றோமோ இல்லையா? அந்நாட்களிலே பவுலாக இருக்கலாம், பேதுருவாக இருக்கலாம், இவங்க எல்லாம் சிறைச்சாலை அனுபவத்தை சந்திச்சாங்க இல்லையா? அதன் பிறகு அவங்க சிறைச்சாலைக்குள்ள இருந்தா எழுதுனாங்க. இது பிலிப்பியர் நிருபமா இருக்கலாம், கொலைசெய்யரா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதப்பட்ட நிருபங்கள். அதை இன்னைக்கு நம்ம தியானிக்கின்றோம். நமக்கு அது ஒரு சாட்சியா இருக்கிறது. ஆகையினால் சோதனைகள் நம்மை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்காக என்பதனை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு தேவன் நடத்துகிற பாதையை விட்டு விலகாமல் வாழுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் ஒரு யோசேப்பை போல ஏதோ ஒரு குழியின் ஒரு அனுபவத்துக்குள்ள இருந்து கொண்டு, அப்பா என்னை வெளியே எடுக்க யாரும் இல்லை, என்னை பார்க்க ஒருவரும் இல்லை, நான் உண்மை உள்ளவன் என்று இந்த உலகத்துக்கு சொல்லும்படி ஒருத்தரும் இல்லை, என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற இந்த ஜெயிலின் அனுபவத்துக்குள்ள வெளியே கொண்டுவதற்கு யாரும் இல்லை, நான் உண்மைதான் என்று சொல்லி என்னுடைய பெயருக்காக வாதாட ஒருத்தருமே இல்லை. அந்த இடத்துல போர்த்திபார் மனைவி என்னை பாவம் செய்து அழைத்த பொழுது கூட நான் பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் பாவத்தை விட்டு விலகி ஓடினேன். அதை சொல்ல யாருமே இல்லை. ஆனா செய்யாத பாவத்தை சொல்றதுக்கு 1000 பேர் வந்தாங்க. பார்க்காத குற்றத்தை செய்ததை சொல்வதற்கு 1000 பேர் வந்தாங்க. என்னை பொறாமையினால் தூக்கி போடுவதற்கு என்னுடைய உடன் பிறந்தவர்கள் வந்தாங்க. இப்படி என்னை அழிக்க வந்தவர்களும், என்னை முடிக்க வந்தவர்களும், என் பெயரை கெடுக்க வந்தவர்களும் 1000 பேர் உண்டு. ஆனா என்னை வாழ வைக்க வந்தவரின் இயேசு மட்டும் தானே, எனக்காக பேச ஒருவர் மட்டும் தானே. ஏனென்றால் இந்த சோதனைகளை எல்லாம் நான் சகித்ததினால் அவர் என்னை பொன்னாக மாற்றி, என்னை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றி, என்னை ஒதுக்கினவர்கள் முன்னிலையிலே, என்னை கெட்டவன் என்று விமர்சித்தவர்கள் மத்தியிலே, நான் பாவம் உள்ளவன் என்று பேசினவர்கள் மத்தியிலே, என் மீது குற்றப்பழிகளை நிமித்தினவர்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை அதிகாரியாக மாற்றினார் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளையும் சாட்சியாக ஒரு நாள் சொல்ல வைத்து அநேகருடைய வாழ்க்கையிலே உங்கள் சாட்சி கடந்து போகிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்படுமாறு கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிகளும், நீங்கள் வடிக்கின்ற ஒவ்வொரு கண்ணீர்களும் ஒரு மனிதனுக்கு வழியாக மாற்றப்படும், ஒரு மனிதனுக்கு வாசலாக அது உருவாக்கப்படும் என்று வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது. 5வது வாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் சோதனை? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. எதற்காக இந்த சோதனை? மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுப்பதற்காக. இக்காலத்து இந்த பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு அது ஒப்பாய் மாறுவது இல்லை. என் அன்பு ஜனமே, நல்ல கவனிங்க. அந்நாட்களிலே லாசரு மரித்து போயிருக்காரு இல்லையா? மரித்துட்டாரு. அவர் வியாதியா இருக்கிற பொழுதே ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க நேசித்த ஒரு மனிதன் இன்றைக்கு கொடும் வியாதினால இருக்கிறான், மரித்து போகிற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த வியாதி அது துக்கத்திற்கு ஏதுவாக அல்ல, மகிமைக்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு மரணம் அடையும் முன்னாடி, அடக்கம் பண்ணும் முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா வியாதியா இருக்கிறான், மரித்து போகிறான்னு சொன்ன உடனே ஓடி போய் என்ன பண்ணிருக்கலாம்? சுகப்படுத்தி இருக்கலாம். அவங்க அளவிடாம பார்த்திருக்கலாம். அவங்க மரியாள் மார்த்தாளுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கண்ணீரின் பாரத்தை கொடுக்காம இருந்திருக்க அவர் நினைத்திருந்தார். அவர் நினைக்கல. அப்போ அலட்டோன்னு விட்டுட்டார் இல்லையா? அவங்க அடக்கம் பண்ணட்டோன்னு விட்டுட்டாரு. ஏன் மரணமான அன்னைக்கு போகல,
அடுத்த நாளும் போகல, 3ஆம் நாளும் போகல. அவர் என்னைக்கு போனாரு? 4ஆவது நாள் தான் போகிறாரு. அவர் போகிறாரு, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை என்ன பண்ணுங்க? புரட்டி போடுங்க. அப்ப அந்த லாசருவின் சகோதரி சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நாருமே அப்பா 4 நாள் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணி, சரி நாரும் சொல்லிட்டு கேட்கிறா இல்லையா? அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கு. என்ன? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையான்னு ஒரு கேள்வியை வைப்பாரு பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டு கல்ல புரட்டி போட சொல்லிட்டு லாசருவே எழுந்து வா என்று ஒரே ஒரு வார்த்தை தான். அப்படியே கட்டப்பட்டவனாய், அந்த இடத்துல துணிகளினால் சுற்றப்பட்டவனாய், பலவிதமான பரிமள தைலங்களினால் அவனுடைய சரீரம் எல்லாமே அந்த இடத்துல நாச்சம் இல்லாமல் இருக்கும்படி எல்லாமே செய்து அப்படியே கட்டி வச்சிருக்கான். கால் தனியா, கை தனியா, முகம் தனியா, உடல் முழுவதும் ஒரு சீலையினால் அப்படியே கட்டி வச்சிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கூப்பிடுறாரு, எழும்பி வான்னு சொல்லிட்டு. நானே கேட்கிறேன், உங்க கையும் காலையும் கட்டி உடல் முழுவதும் கையும் காலை தனியா கட்டிட்டாங்க, அடுத்து சேர்த்து கட்டினாங்க, அப்படியே உடம்ப எல்லாம் சுத்தி கட்டிட்டாங்க. நீங்க படுத்த படுக்கையா இருக்கீங்க, எழும்பி வான்னு சொன்னா உங்களால எழும்ப முடியுமா? ஏன்? காலு கட்டி இருக்கு, கை கட்டி இருக்கு, கண்ணு தலை முழுவதுமா மூடி இருக்கு, உங்களால முடியாது. ஆனா அங்க ஒரு மனுஷன் அவர் கையை பிடிச்சி எழுப்பல, தூக்கி எடுக்கல, வான்னு தான் அழைச்சாரு. அங்க படுத்திருந்த அந்த மனுஷன் அப்படியே எழும்பி வருகின்றார், அதே கட்டப்பட்டவனாய். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா, அவன் மேல இருக்கிற சீலைகளை எல்லாம் எடுத்து கலட்டி போடுங்கன்னு சொல்லி. அப்ப அவருடைய மாமத்தினால் கூடாதது எதுவுமே இருக்கு ஆண்டவர்? எதுவுமே இல்லை. அவர் செய்கிறது மகிமையானதா இருக்கும். நாம கேட்கிற பொழுது இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கும். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்தாருன்னா உங்க சோதனை, உங்க கண்ணீர், உங்கள் உபத்திரவம், உங்கள் பாடுகள் மகிமை நிறைந்த ஒன்றாக மாற்றப்படும் என்பதுதான் வேதத்தின்படி சத்தியமே. அன்பு ஜனமே, கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு ஒப்பாய் ஆவுதலை என்று சொன்னது போல இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள், இந்த சோதனைகள், இந்த பள்ளத்தாக்கின் வேதனைகள், மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், பலவிதமான பழி சொற்கள், விமர்சனங்கள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்த வேண்டும் என்று சத்துரு கொண்டு வருகின்ற பலவிதமான காரியங்கள், ஆசீர்வாதத்தை தடுக்கிற கிரியைகள் எல்லாமே ஒரு நாள் தேவனுடைய மகிமையை நம்மீது வெளிப்பட பண்ணும் பொருட்டு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சோதனைகளை தவிர நம்மை அழிக்கும்படிக்கோ, நம்மை முடிக்கும்படிக்கோ, நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போக செய்வதற்காக தேவன் நம்மை சோதிக்கவில்லை என் அன்பு ஜனமே. ஆகினால் வேதம் நம்மை பார்த்து சொல்வது, சோதனை நடுவில் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டுமா? அந்த இடத்துல யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, சோதனை நேரத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்ம ஞானத்துல குறைபட்டா தேவன் கிட்ட கேட்கணும். எதற்காக தெரியுமா? ஏன் இந்த சோதனை அப்பா? என்னை உருவாக்குவதற்கா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கா, என்னுடைய வாழ்க்கையில சாட்சியை கொண்டு வருவதற்கா, இல்ல மகிமையை கொண்டு வருவதற்கா, என்னை பலப்படுத்துவதற்கான கேட்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அறிந்து கொள்ள வேண்டும். 3வது பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் நடுவிலே அங்கும் இங்கும் அலைந்து தேவன் என்னை விட்டு விட்டார் என்று ஓடாதபடிக்கு அவர் சமூகத்திலே காத்திருந்து அந்த சோதனையை நீங்கள் சகித்துக் கொள்கிற பொழுது அது உங்களுக்கு மகிமையான ஒன்றாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானித்தோம் பல காரியங்களை. சோதனை எதற்காக? நம்மை புடமிடுவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சாட்சியாக மாற்றுவதற்காக, மகிமையான காரியங்களை செய்வதற்காக. ஆகையினால் இந்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு தேவன் நம்மை எதற்காக சோதிக்கின்றார்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தில் நம்ம வெளியே கொண்டு வருவதற்காக சோதிக்கின்றாரோ, இல்ல நம்ம யாருன்னு சொல்லிட்டு உள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளி தோட்டத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதை வெளியே கொண்டு வரும்படிக்கு நம்மை சோதிக்கின்றாரோ, இல்லையே நம்மை அவருக்குள் பலப்படுத்த சோதிக்கின்றாரோ, சாட்சியாக மாற்ற சோதிக்கின்றாரோ, மகிமையை செய்ய போக சோதிக்கின்றாரோ, எதுவாக இருந்தாலும் தேவன் அந்த சோதனை நம்ம வாழ்க்கையில எதற்கு வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திலே கேட்டு அந்த சோதனைக்கு நம்ம வாழ்க்கையை தேவன் கிட்ட அர்ப்பணிக்கிற பொழுது அந்நாட்களிலே யோபு சொன்னது போல அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்று, அப்பா என்னை சோதித்தது நன்மைக்காக சொல்லுங்க. நீங்கள் பாவம் செய்த சத்துரு சோதிக்கிறத நான் சொல்ல வரல. தேவன் நம்ம எதற்கு சோதிக்கின்றார்? எதற்கு சோதனை அனுமதிக்கின்றார்? எதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான போராட்டங்களை கொண்டு வருகின்றார்? எல்லாம் நன்மைக்காக, எல்லாம் நன்மைக்காக.
நன்மைக்காக. அவர் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காக. அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாமே நன்மைக்காக. அவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்களை அவர் அனுமதிக்கின்றார். அவர் சில கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு நேராக நம்மை நடத்துகின்றார். ஆகையினால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. அன்பு ஜனமே, அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக. அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக. தேவன் நம்மை புடமிடுவது நன்மைக்காக. தேவன் நம்மை சோதிப்பது நன்மைக்காக. அவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்ற சோதிக்கின்றார். அவருக்கு விருப்பமான பிள்ளையாய் உருவாக்க சோதிக்கின்றார். அவர் விசுவாசத்துல நம்மை வீரனாக மாற்றும்படிக்கு சோதிக்கின்றார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, அவருடைய நாமத்தை உயர செய்யும்படிக்கு ஒரு சாட்சியை உருவாக்க சோதிக்கின்றார். அவருடைய நாம நம் மூலம் மகிமை அடையும்படி மகிமையான அற்புதங்களை செய்ய சோதிக்கின்றார். நீங்கள் யார் என்று உங்களையே அறிய வைக்கும்படி தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கின்றார். இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சோதனையின் நடுவில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நான் அதை சொல்ல விரும்பவில்லை. நீங்க உங்களுடைய வாழ்வின் சோதனை உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட பாதையை அவர் நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் ஏன் புடமிடுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இல்லைன்னு சாதிக்காதீங்க, இல்லைன்னு உங்களை நீங்க கடினப்படுத்தாதீங்க. உங்களை விட்டு கொடுங்க. அப்பா, நான் என்னோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட மீறுதல்கள் இருப்பது உண்மைதான் ஆண்டவரே. என்னை நீங்கள் பொன்னை போல சோதிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பொன்னாக ஒரு மாற்றம் வருவதற்கு சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொடுக்கணும்னா அது எவ்வளவு கடினமான வெப்பம் நினைச்சு பாருங்க. அந்த அக்னியினுடைய பவர் எவ்வளவு அதிகமாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை அப்படி கடினமான ஒரு அனுபவத்துல நடத்துறாரா? நீங்க கேளுங்க, என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே? நான் எதை மாற்றணும் ஆண்டவரே? எதிலிருந்து என்னுடைய சுபாவத்தை நான் மாற்றணும் அப்பா? என்கிட்ட கீழ்ப்படியாம இருக்கிறதோ அப்பா, தேவன் பிரியமற்ற சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கிறதோ, ஆண்டவருக்குள்ள நான் உண்மை இல்லாம இருக்கிறேனோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக வாழுகிறேனோ, உள்ளான ஒரு வாழ்க்கை வெளியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, என் பேச்சிலே மாற்றங்கள் இருக்கிறதோ, என் நடக்கையிலே மாற்றங்கள் இருக்கிறதோ, என் சிந்தனையில மாற்றங்கள் இருக்கிறதோ, அப்பா நான் ஒருநிலைப்பட கிருபை தாரும். அப்ப உங்க சோதனையில என்னை நீங்க பொன்னாக மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை நீதிமான் என்று சாதிக்க விரும்பல, உங்க பிள்ளையாக மாற விரும்புகிறேன் அப்பா. என்னை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது, ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கீங்களா? இல்ல சோதனை வந்த உடனே ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாரு? ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேனே, நாளியத்திற்கு போகிறேனே, நான் காணிக்க கொடுக்கிறேனே, நான் தசமபாகம் கொடுக்கிறேனே, எனக்கு ஏன் சோதனை புலம்புறீங்களா? இல்ல, நீங்க இன்னும் பலப்படுத்தப்படல. ஆண்டவர் இன்னும் பலனடைய வேணும்னு சோதிக்கிறாரு. இன்னும் நீங்க உருவாக்கப்படணும்னு சோதிக்கிறாரு. இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள நெருங்கணும்னு சோதிக்கிறாரு. இடம் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பு ஜனமே, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
சொல்லுங்க, என்ன வந்தாலும் என் இயேசு என்னோட கூட உண்டு என்று விசுவாச அறிக்கை இடுங்க. ஏங்க, மரணத்திற்கு ஏதுவான போராட்டம் வந்தாலும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், என் மீட்பர் என்னோடு உண்டு, என் மாம்சம் நான் அவரை காண்பேன் என்று சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். அப்பேற்பட்ட ஒரு நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற நன்மைகள் அது வருங்காலத்து சாட்சிகள், அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு கருவி. அதற்கு உங்களை இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? சோதனை வந்தோடனே விட்டுட்டு ஓடிடாதீங்க. சோதனை வந்தோடனே ஜெபத்தை குறைக்காதீங்க. சோதனை வந்தவுடனே ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. சோதனை வந்தவுடனே ஆண்டவரை விட்டு தூரம் ஓடாதீங்க. இன்னும் நெருங்குங்க, இன்னும் நெருங்குங்க, இன்னும் ஜெபிங்க, இன்னும் ஆண்டவர் அதிகமா தேடுங்க. அவர் ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் உங்களை அவர் நிறுத்துவார். ஒரு லாசருடைய வாழ்க்கையில செய்தது போல மகிமையான அற்புதத்தை காணும்படி செய்வார். பொறுமையா இருந்து தேவன் கிட்ட ஜெபித்து அவருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கிற பொழுது உங்கள் சோதனை எல்லாமே சாட்சியாய் மாறும். உங்கள் சோதனை எல்லாமே சாட்சியாய் மாறும். அநேக விழுந்து போனவர்களை தேவனுக்குள்ளே இழுத்து கொண்டு வரும்படிக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக இன்று முதல் பயன்படுத்த போகின்றார். இன்று முதல் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஒரு மாற்றம், உங்களுடைய நடக்கைகளிலே ஒரு மாற்றம், உங்கள் செயல்களிலே ஒரு மாற்றம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறார். நன்றி ஆவியானவர், உமக்கே நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை அனுமதிப்பது அவன் வாழ்க்கைக்காகத்தான், அவனை உருவாக்குவதற்காக, அவனை ஆண்டவரை திடப்படுத்துவதற்காக, அவனை பக்குவப்படுத்துவதற்காக, எதிர்காலத்தில் சாட்சியா இருப்பதற்காகத்தான் ஆண்டவரை இதை சோதிக்கிறதாக உங்களுடைய வேதத்தில் எங்களை கற்று தந்திர மக்கள் நன்றி அப்பா. நம்முடைய மூலமாக கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து போதிக்கிற மக்கள் நன்றி அப்பா. இந்த வசனத்தை கேட்டபடியில் விட்டு விடக்கூடாதப்பா. இது எங்களுக்கு அனுமதித்த நன்மைக்குதான், இந்த சோதனை நன்மைக்குதான். இந்த சோதனை நிமித்தம் எங்க குடும்பத்தில் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், எங்க சுய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், எங்க சரீரத்துல மாற்றம் உண்டாகும், எங்க குடும்ப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அப்ப இல்லாம ஞானமாய் நடப்போம், ஞானமாய் வாழுவோம். எல்லாமே சோதனை அனுபவித்தெல்லாம் எங்களை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற காலத்தை எல்லாருமே வைக்கும்படியாக சொல்லியிருக்கிறப்பா. ஒரு வருஷ சத்தியத்தை விட்டு விடாதது. இந்த நாள் கேட்ட சத்தியம் நான் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த வார்த்தைகளை ஞாபகக்குரிய பிள்ளை வைத்து வழிநடத்த உதவி செய்யும்படியாக சொல்லியிருக்கிறோம். அவருடைய பிரசனம் இருக்கட்டும். இந்த வசனத்தை கொடுத்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த வாரத்திலும் ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே இன்னொரு புதிய சத்தியத்தோடு வந்து பேச தேவன் இன்னும் வேத ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை கற்றுக் கொடுத்து பேச வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா. இவங்க வாழ்க்கிற சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் நீங்கி போகட்டும். சத்துரு போராட்டம் நீங்கி போகட்டும். சாப கட்டுகள் மறைந்து போகட்டும். ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வாதம் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் கேட்ட சத்தியத்தின் வாழ்க்கை பிரகாசமாய் மாறட்டும். உபத்திரத்தோடு கண்களோடு இருக்கிறான் ஆண்டவரின் வாழ்க்கையில உபத்திரம் இருக்கிறது. இந்த போராட்டம் எங்க வாழ்க்கையில் இருக்கு சொல்லி அப்பா நினைக்கிற பிள்ளைகளா இன்றைக்கு அதை விட்டு மனம் திரும்பணும். இந்த போராட்டம் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கணும். தானா சுமக்காதபடி நாங்கள் சுமக்கவே மாட்டோம். இது கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். நீரே பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி நடக்கிற வேலை பிள்ளைகளுக்கு தருபடியா சொல்லிக்கிறோம். இதனுடைய சிறமாக்க நன்றி அப்பா. எப்பொழுது ஆண்டவரே இந்த கூட இருந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல பெரிய ஆசீர்வாதத்தை வாழ்க்கை தாருங்கப்பா. ஆண்டவரே வரக்கூடிய வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா. கூலி வேலை செய்வதை ஆசீர்வதிங்கப்பா. இயற்கையினால எந்த பாதிப்புகளில் வரக்கூடாது ஆண்டவரே. மழையினால காற்றினாலேயோ ஆண்டவரே இயேசுப்பா எந்த ஒரு தீனாலே பாதிப்புகள் இல்லாமல் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. 6 நாட்கள் வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விளைநிலங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தோட்ட துறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் மாறுவதாக. ஆண்டவரே சொந்தமா தொழிற்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை
ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே துணிக்கடை அறுக்கலாம். ஆண்டவரே துணிக்கடை பேன் ஸ்டோர் இதுவே கூட தொழிற்சிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தென்பட்டு தொழிற்சிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதேபோல ஆண்டவர் தகப்பனே ஆண்டவர் வாகனம் வைத்து தொழிற்சிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தொழில்களை செய்கிறார்களோ எல்லா வேலை காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பத்திரமாய் பாதுகாப்பீராக. ஆண்டவர் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தனியார் துறையில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பலவிதமான கம்பெனியில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கல்லூரியில் தங்கி படிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஆண்டவர் அடுத்த கல்லூரி போய்விட்டு வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஆண்டவர் சாதாரண சின்ன பிள்ளைகள் முதல் ஆண்டவர் சாதாரண ஸ்கூலுக்கு போற எல்லா பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எந்த சத்துரு பிள்ளைகளை தொடாது தேவனே கர்த்தர் கூட இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை வரையில பிள்ளைகள் ஆண்டவர் நிலைத்திருக்கவும் எந்த சோதனையை பார்த்து இனிமேல் தூரமா போகாத முடியும். தேவனே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்தார். குறிப்பா இன்றைக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் கூட கடந்து மழை காய்ச்ச வைக்கிறேன். தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டப்பா. தம்முடைய பத்திரமாய் போய் சேரவும் குறித்த நேரத்துல போய் சேரவும் ஆண்டவரே நீரே கரப்பிடித்து எழுதி கொடுத்து நல்ல வெற்றிகரை சுதந்திரிக்கதாவே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் தம்மை கொடுத்து முடித்து விட்டு உணவு அறிந்து விட்டு அவங்க வாகன பிரேக்களை கடந்து செல்லும்போது தேவனை பத்திரமாய் கொடுத்து பாதுகாத்து அந்த வீடுகளை போய் சேரவும் வரக்கூடிய வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்பு வருமானங்களை கொடுத்து ஆசீர்வதித்து வரக்கூடிய ஆண்டவர் ஜனங்களை உபாச கூட்டத்திலும் வரக்கூடிய ஓய்வு ஆராய்ச்சி பிள்ளைகள் பார்த்து கலந்து கொள்ள தேவ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வர முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பா. பத்திரமாய் பாதுகாத்தாரோ எந்த சூழ்நிலை வர முடியவில்லையோ அந்த சூழ்நிலைக்கு தாவே சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து வரக்கூடிய நாட்கள் உற்சாகத்தோடு வந்து ஆராதிக்க தேவ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இப்ப வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ஊழியக்காரர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.